ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். மகேஷ் வீட்ல அஞ்சலிய கண்காணிக்கிறதுக்கு சிசிடிவி கேமரா வச்சாரு. சரி, இப்போ என்ன பண்ணிருக்காருன்னா, அஞ்சலி யார் கூடயுமே போன்ல பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மொபைல்ல இருந்து யாருக்குமே கால் போகாத மாதிரி வீட்ல ஒரு சிஸ்டம செட் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு அஞ்சலிய சிசிடிவி கேமரால நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க, அவங்க அக்காவுக்கு கால் பண்றாங்க. யாருக்குமே கால் போகவே மாட்டேங்குது. அவங்க ஃபோன்ல இருக்கிற சிம்ம கழட்டி பார்த்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போட்டு போட்டு பார்க்குறாங்க. யாருக்குமே கால் ரீச் ஆக மாட்டேங்குது. அதனால பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க அஞ்சலி. எதுக்காக இப்படி காலே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போறாங்க. அங்க போனா அங்க லேண்ட்லைன் ஃபோன் இருக்கு. மகேஷ் வந்து அஞ்சலி பண்றதெல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அஞ்சலி, இனிமேட்டு நீ யார் கூடயுமே ஃபோன்ல பேசவே முடியாது. நீ வந்து உங்க வீட்டாளுங்க கிட்ட அப்படி என்னதான் பேசுறியோன்னு தெரியல. ஆனா நீ அந்த நேரத்துல என்னைய பத்தி நீ மறந்துடுற. நீ என்னைய மட்டும் தான் நினைச்சு பார்க்கணும். வேற யாரையுமே நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அஞ்சலி பண்றதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம அஞ்சலி லேண்ட்லைன் போனை பார்த்துட்டு, அப்பாடா இந்த போனாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன்ல துளசிக்கு போன் பண்றாங்க. இதை பார்த்த மகேஷ் வந்து, அட முட்டாள் முட்டாள், நீ நீ இவ்வளவு வேலை பண்ணியே அந்த லேண்ட்லைன் போன்ல உள்ள கனெக்ஷனை கட் பண்ண மறந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து கோவத்தோட அஞ்சலியை பாக்குறாங்க. அஞ்சலி வந்து துளசிக்கு போன் போட்டு பேசுறாங்க. அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மகேஷ்க்கு வந்து செம்மையா கடுப்பாகுது. அஞ்சலி, இனிமேட்டு பாரு, உங்க வீட்டாளுங்க கூட நீ கனெக்ஷனே இல்லாம ஆக போற. என்ன, கொஞ்ச நாளைக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறமா அதை நான் சரி பண்ணிடுவேன். நீ நீ என்னைய பத்தி மட்டும் தான் நீ நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம 2 பேரோட லைஃப்ல யாராவது குறுக்க வந்தாங்க, அவ்வளவுதான், அவங்கள நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி துளசி கிட்ட பேசி முடிச்சோடனே அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. லேண்ட்லைன் போன் மட்டும் போகுது, எதுக்காக நம்ம போன்ல இருந்து யாருக்குமே கால் போக மாட்டேங்குது? இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அஞ்சலி உன்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்க. அது மட்டும் இல்லாம மகேஷ் வந்து பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து இப்பதான் அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா மகேஷை பத்தின விஷயம் எல்லாம் அஞ்சலிக்கு தெரிஞ்சு இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறாங்கன்னு தான் தெரியல. ஆனா இனிமேட்டு தான் மகேஷோட கோர முகத்தை அஞ்சலி பார்க்க போறாங்க. அஞ்சலிய பயங்கரமா வீட்டுல அடிச்சு வச்சு மகேஷ் வந்து டார்ச்சர் பண்ண போறாரு. நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.